இன்று சென்னையில் காலை 5 மாவட்டங்கள், மாலை 5 மாவட்டங்கள் புதிதாக உறுப்பினர் சேர்க்கும் திட்டங்களை எப்படி உறுப்பினர் சேர்க்கறது, பழைய உறுப்பினர் எப்படி புதுப்பிக்கிறன்ற 5 மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் நான் மாவட்ட செயலர் என்ற முறையில் கலந்து கொண்டு வேலை திட்டங்கள் என்கிட்ட உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து அந்த பணி துவக்க போகிறேன். அந்த பணியை நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு தொகுதிக்கு இவ்வளோ வாக்கு உறுப்பினர் சேர்க்கணுன்றது மருத்துவர் ஐயாவும் சின்னையாவோட கட்டளை. அதை ஏற்று செயல்படுவோம். ரிசைன் பண்ணுறேன்னு பேசலாம். 4 பேரும் நாங்கள் நைட்டு ஒன்றா தான் பேசிகிட்டு இருந்தோம். 4 பேரும் எல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறோம். இது ஒரு தீர்வு காண்றதுக்கு நம்ம 4 பேர் ராஜினாமா பண்ண ஒரு தீர்வு காணுமான்ற ஒரு ஆலோசனை பண்ணோம். அது தலைமை சொல்லலை, தலைமை இல்லை, அது எங்களோட 4 பேரோட சொந்த கருத்து. இதுக்கு நம்ம பேர் 4 பேர் ராஜினாமா பண்ணால் இது தீர்வு காணப்படுமான்றதை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது நாங்கள் 4 பேருமே அதை பற்றி பிரச்சனை இல்லை. தலைவர் நாங்கள் 4 எம்எல்ஏவும் நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இது நம்ம பேர் 4 பேரும் போய் ராஜினாமா கிடையாது ஐயாட்டே சின்ன கொடுத்தா தீர்வு காண முடியுமான்னு பார்த்தாங்க. இது அப்புறமேட்டு காலையில் நாங்கள் முடிவு பண்ணால் அது தீர்வு ஆகாது. நம்ம 2 பேருமே ஐயா சின்ன தான் கட்சி, அது விரைவில் சுமூக தீர்வு காணுன்றதுக்காக அந்த முடிவு கைவிடும் கொண்டாச்சு. மாவட்ட செயலர் பதவியிலேருந்து நீக்கல. எனக்கு 3 தொகுதி செஞ்சி, மயிலம், விக்கிரவாண்டி ஒரு தொகுதி எடுத்து விழுப்புரத்தை கூட ஒரு மாவட்ட செயலர் நியமிச்சுக்கிறாரு. எனக்கு தலைவர் என்ற முறையில் அன்புமணி ராமதாஸ் மாவட்ட செயலர் நியமிச்சுக்கிறார். உங்கள் முன்னே தான் கடிதம் வாங்கினோம். சரியா இல்லை. நான் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக மாவட்ட செயலர் பணியாற்றி இருக்கிறேன். தொடர்ந்து தேர்தல், எம்பி தேர்தலில் எல்லா பணிகளும் பண்ணியிருக்கிறேன். எல்லா மாநாடு நடத்தியிருக்கிறேன். தொடர்ந்து செயல்பட்டுக்கிறேன். காலையில் எடுத்து மாவட்ட செயலர் போட்டனால தலைவர் என்ற முறையில் இவர் போடுறார். நிறுவனர் என்ற முறையில் மருத்துவர் ஐயா கொடுத்துருக்காரு. மாவட்ட செயலர்னால இது சுமூகமான தீர்வு காணப்படும். அதிகாரம் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஐயாவும் சின்னையாவும் தான் கட்சி. நீக்கிறதுக்கு இது குடும்பம். என்னை நீக்கலாம், எனக்கு கட்சியில் போடலாம், 2 பேருக்குமே உரிமை உண்டு. இன்றைக்கி பொதுக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எல்லா அதிகாரமும் அண்ணன் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது. ஒரு புதிய நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் பொதுக்குழு அவர் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் என்னை மாவட்ட செயலர் தேர்ந்தெடுத்து கட்சியை 45 வருஷமா நான் வளர்த்தேன். எனக்கே கட்டுப்பாடு இருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் போகாம என்னை தடுக்கிறாரு. அப்படி கைப்பற்றி அவர் நினைக்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக பேசுறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஐயா சுற்றுப்பயணம் போனாங்க. இன்னைக்கு சேலத்துக்கு போகிறாங்க, தருமபுரிக்கு போகிறாங்க, எல்லா மாவட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க, விழுப்புரம் ஆர்ப்பாட்டத்துக்கும் வந்தாங்க. நாங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து என் தலைமையில் தான் நடந்தது. அதனால் எங்கேயும் போகக்கூடாது தடுக்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இது வரைக்கும் நடக்கல. அது எல்லாமே சொல்லுவாங்க. நம்மளே பேசுவோம். நம்ம பிள்ளைக்கு நமக்கு சின்ன கருத்து வேறுபாடு கூட வளர்த்தது நம்ம மாறுபல் பாதின்னு சொல்லுவோம். அது உரிமை தானே. அப்பா பிள்ளைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதோட பிரச்சனை. இது விரைவில் 2 நாள் சரியாயிடும். 2 நாள் சுமூகமான முடிவு எட்டப்படும். பாமக தலைவர் என்றது பொதுக்குழு முடிவு பண்ணிக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா அறிவிச்சிட்டாங்க. பொதுக்குழு யாரை முடிவு பண்ணுறாங்க? பொதுக்குழு இப்போ எங்கள் பையில என்ன சொல்ல தேர்தல் கமிஷன்னா, பொதுக்குழு ஒன்றிய செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது தலைவர். மறுபடியும் பொதுக்குழு கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் உண்டு. அது பொதுக்குழு கூட்டுறதுக்கு நிறுவனருக்கு அதிகாரம் இருக்குது, தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. பொதுக்குழு கூட்டலாம். பொதுக்குழு கூட்டி யார் தலைவர்ன்றது அப்புறம் அடுத்த இதில் எங்கள் எப்பயுமே டிசம்பர் லாஸ்ட்டில் தான் வரும். எல்லாம் ஐயா சந்திப்பான். ஐயா மட்டும் ஐயா சந்திப்பான். அது விரைவில் இது 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஐயாவும் சின்னையாவும் ஒரே குடும்பம் தான். விரைவில் பேசி தீர்க்கப்படும். எல்லாம் சுமூகமாக விரைவில் எட்டப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.